வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜெயரட்னம் நிக்சன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரிசி, தேங்காய் போன்று உள்நாட்டு நடவடிக்கைகள் ஊடாக எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது. நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. குற்றமளித்தவர்களின் அந்தஸ்து பதவிகளை பாராமல் சட்டத்தை பொறுப்புணர்வுடன் துரிதமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி வலியுறுத்து. அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை. அமைச்சர் பம்பில குணவர்த்தன தெரிவிப்பு. அவசியமாயின் இன்னும் 16 நாட்களுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும். தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. டெல்டா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் 4வது அலை ஏற்படும். பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அரிசி, தேங்காய் போன்று எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாதென அமைச்சர் பாசில் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். உள்நாட்டு நடவடிக்கைகள் ஊடாக அரிசி, தேங்காய் போன்றவற்றின் விலைகளை குறைப்பது இலகுவானது. அதேபோன்று எரிபொருட்களின் விலைகளை உள்நாட்டு நடவடிக்கைகள் ஊடாக குறைக்க முடியாதெனவும் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது இருக்கின்ற நிலைமையில் எனக்கு எரிபொருள் விலைகளை குறைக்க விருப்பம்தான். ஆனால் இது வெளிநாடுகளுடன் தொடர்புபட்ட விடயம் என்பதால் அதை முன்னெடுக்க முடியாதிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் 6000 பேர் பணியாற்றுகின்றனர். ஆனால் ஒபேக்கில் 300 பேரை பணியாற்றுகின்றார்கள் எனவும் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அரசு நிறுவனங்களுக்கு புதிதாக சேவையாளர்களை இணைத்துக் கொள்வதை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ச அரச நிறுவன பிரதானிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மாகாண ஆளுநர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரச நிறுவன பிரதானிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே நிதியமைச்சர் அரச செலவீனம் தொடர்பில் ஆலோசனை வழங்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அதே நேரம் நிறுவனங்களின் செலவுகளை எதிர்வரும் 6 மாத காலத்துக்கு இயலுமான அளவு கட்டுப்படுத்துமாறும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்கமைய அரசு நிறுவனங்களின் மேலதிக செலவுகளை எதிர்வரும் 6 மாத காலத்துக்கு இயலுமான அளவு குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் காரணமாக அரச வருமானம் பாரிய அளவு குறைவடைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானம் நிதியமைச்சரினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய தொழில்துறை மற்றும் தேசிய உற்பத்திகளின் மேம்பாடு குறித்து அரச நிறுவனங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வீழ்ச்சியடைந்திருக்கின்ற தேசிய தொழில்துறையை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் உரிய முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் எனவும் நிதியமைச்சரால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களின் வணிக சமூகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயற்படுத்துமாறு நிதி, மூலதன சந்தை மற்றும் நிதியமைச்சுடன் தொடர்புடைய இராஜாங்க அமைச்சுகளுக்கு நிதியமைச்சர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் அடிமைத்தனம் எப்படி அழைத்தாலும் அனைத்தும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளே என சுட்டிக்காட்டியிருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே அவற்றை எதிர்ப்பது பொறுப்புணர்வு இருக்கின்ற சமூகத்தின் பொறுப்பு என்பதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுவர்கள் என்பதால் குற்றமடைத்தவர்களின் அந்தஸ்து பதவிகளை பாராமல் சட்டத்தினை பொறுப்புணர்வுடனும் துரிதமாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் சிறுவர் துஷ்பிரயோகத்தினை வெறுமனே எதிர்ப்பதற்கு அப்பால் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டம் ஒன்று அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்டவர்கள் சிறுவர்கள் என்பதால் குற்றமளித்தவர்களின் அந்தஸ்து பதவிகளை பாராமல் சட்டத்தினை பொறுப்புணர்வுடனும் துரிதமாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்த செய்திகளை அடிக்கடி கடந்த காலங்களில் வாசித்திருக்கின்றோம், செவிமடுத்திருக்கின்றோம். ஆனால் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர
சிறுவர்கள் மீண்டும் அந்த துயரத்துக்குள் சிக்குவதை தடுப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கான திட்டமிட்ட கலந்துரையாடல்களையும் இடம்பெறவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் அடிமைத்தனம் போன்றவை சிறுவர்கள் நீண்டகால உளவியல் பாதிப்பு மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நிலையை உருவாக்குகின்றன என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக சமூகம் செயலிழக்கும் நிலை உருவாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட 16 வயதுடைய சிறுமி மரணமடைந்தவை சம்பவம் தொடர்பில் இதுவரை 30 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் சிறுமியை வேலைக்கு இணைத்துக் கொள்வதற்கு முன்னர் குறித்த வீட்டில் வேலை செய்த 21 வயது மற்றும் 32 வயதுடைய யுவதிகள் இருவரிடமும் முன்னர் வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரம் கடந்த 21ஆம் நாள் டயகம பகுதியில் வைத்து குறித்த சிறுமியின் தாய், சிறிய தந்தை, சகோதரன் மற்றும் சகோதரியிடம் 10 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் வீட்டில் டயகம சிறுமி தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்கான ஆதாரங்கள் எவையும் இல்லை என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டிருக்கிறது. சிறுமி தனக்கு என்ன நடந்தது என்பது குறித்து எந்த வாக்குமூலத்தையும் வழங்கவில்லை என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் முடித்த விதான பத்திரன குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னொரு நபரே என்ன நடந்தது என வாக்குமூலம் வழங்கினார் என மருத்துவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக சிறுமி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது நிபுணர்களின் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது தனியார் துறையினால் அதிகளவில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை அரசு நிறுவனம் ஒன்றின் ஊடாக நேரடியாக நாட்டுக்கு கொண்டுவர வர்த்தகத்துறை அமைச்சு அவதானம் செலுத்தியிருப்பதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இதற்கான அமைச்சரவை பத்திரம் தற்போது அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரம் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் தனியார் பிரிவின் தன்னிச்சையான செயற்பாடு என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி தற்போது கலைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள அரச வணிக கூட்டுறவு மொத்த வர்த்தக நிறுவனத்தை மீண்டும் வலுப்படுத்தி அதனூடாக குறித்த பொருட்களை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் சீனி, கோழி இறைச்சி, தேங்காய் எண்ணெய், பருப்பு, வெங்காயம், கிழங்கு போன்ற அத்தியாவசிய பொருட்களை அந்த நிறுவனம் ஊடாக நேரடியாக இறக்குமதி செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை சுற்றுலா வலயங்களை மையப்படுத்தி 5 உள்நாட்டு விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சு கவனம் செலுத்தியிருக்கிறது. கோவிட்-19 பரவலின் பின்னர் நாட்டில் சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்பும் போது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கும் புதிய உபாயமாக இந்த நடவடிக்கை செயற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கமைய சிகிரியா, கொக்கெல, அம்பார, அனுராதபுரம் மற்றும் கிராந்துருக்கோட்டை முதலான பிரதேசங்களை மையப்படுத்தி உள்நாட்டு விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கு சுற்றுலாத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவசியமாயின் இன்னும் 16 நாட்களின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டு வருகின்ற நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான காலம் தற்போது நெருங்குகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு இறுதியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்ற நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் நாளுக்கு முன்னதாக அந்த தேர்தலை நடத்த வேண்டும். 2017ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு இலக்க மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய திகதிக்கு 6 மாதங்களுக்கு முன்னர் இருந்து அவசியமான அந்த தேர்தலை நடத்த அதிகாரம் இருக்கிறது.
இதற்கமைய மேலும் 16 நாட்களின் பின்னர் அவசியமாயின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் கோவிட்-19 பரவல் காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களையும் பிற்போட நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சருக்கு 1 ஆண்டு காலம் வரையிலேயே அதற்கான அதிகாரம் உண்டு. இதற்கமைய அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் தேர்தலை நடத்தாமல் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் வரை அதனை பிற்போடுவதற்கு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அதிக அளவில் நிகழ்கின்ற காட்டு யானைகளின் மரணங்கள் மற்றும் மனிதர்களின் மரணங்கள் மற்றும் அதிகரித்து வருகின்ற சொத்து இழப்புகளை பார்க்கின்ற போது யானை மனித மோதல்கள் அதிக காலம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த இதுவரை பின்பற்றப்பட்ட கொள்கை விரைவில் மாற்றப்படல் வேண்டுமென்றும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவான கோபா குழு பரிந்துரைத்திருக்கிறது. 9வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் முதலாவது அறிக்கை அதன் தலைவர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண அவர்களினால் அண்மையில் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையிலேயே இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, யானை மனித மோதல்களால் உலகத்திலேயே அதிக யானைகள் இறக்கும் நாடாக இலங்கை காணப்படுகிறது என கடந்த டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கையில் யானை மனித மோதல்கள் காரணமாக வருடாந்தம் ஏறத்தாழ 272 யானைகள் மரணமடைகின்றன. 2019ஆம் ஆண்டில் 407 யானைகள் மரணமடைந்தமை குழுவில் தெரிய வந்திருப்பதுடன் இழக்கப்படுகின்ற மனித உயிர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ வருடாந்தம் 85 என்றும் 2019ஆம் ஆண்டில் 122 பேர் மரணமடைந்திருப்பதாகவும் இங்கு புலப்பட்டது. இந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது அவசியம் எனவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறான நிலையில் இதுவரை வெற்றியளிக்காத பழைய கொள்கைகளை கைவிட்டு டாக்டர் பிரித்விராஜ் பெர்னாண்டு அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு வனஜா ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு பரிந்துரைத்திருக்கிறது. மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிரதேசத்தில் யானைகளை கட்டுப்படுத்தும் கொள்கை வெற்றியளிக்கவில்லை. உண்மையில் இங்கு கட்டுப்படுத்துவதற்கு உட்படுவது அப்பாவி பெண் விலங்குகளும் மற்றும் குட்டிகளும் மாத்திரமாகும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனினும் மக்களுக்கும் கிராமங்களுக்கும் ஏற்படும் இழப்புகளுக்கு காரணம் அதிகளவில் ஆண் யானைகள் என்பதும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அத்துடன் யானை மனித மோதல்களை தடுப்பதற்கு அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக பெருந்தொகையான நிதியை செலவு செய்திருக்கின்ற போதும் நாளுக்கு நாள் மோதல்கள் அதிகரிக்கின்றனவே தவிர குறையவில்லை என பேராசிரியர் உரையாற்றும் போது தெரிவித்திருக்கின்றார். எனவே அரசாங்கத்தின் நிதி பெருமளவில் இழக்கப்படுகிறது. இந்த தோல்வியடைந்த பழைய கொள்கைகள் விரைவில் மாற்றப்படல் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குடிநீர் பிரச்சனையால் நாளாந்தம் பல இன்னல்களை சந்தித்து வரும் யாழ் மாநகர சபை பகுதியில் வாழும் மக்களுக்கு தூய குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கான ஆரோ பிளான் திட்டத்தினூடாக நீரை சுத்திகரித்து வழங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுபிட்சத்தின் நோக்க திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் குடிநீர் வழங்கும் திட்டத்துக்கு அமைவாக குறித்த நடவடிக்கை யாழ் மாநகர சபையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முன்னேற்பாடுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பிரதேச செயலக வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது குறித்த பிரதேச எல்லைக்குட்பட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது கருத்து தெரிவித்த சிராம்பியடி மாதர் சங்க தலைவி சந்திரகுமார் அனுசுயா கருத்து தெரிவிக்கையில், யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் சுமார் 1,40,000 மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அத்துடன் வெளி மாவட்டங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நாளாந்தம் வந்து செல்கின்றனர். இதனால் அதிகளவான நீர் தேவையும் காணப்படுகிறது. இதை உணர்ந்துதான் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த ஆட்சி காலத்தில் இரணிமடு திட்டத்தினூடாக யாழ்ப்பாணத்துக்கு குடிநீரை கொண்டு வர முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார். ஆனாலும் ஒரு சில அரசியல்வாதிகளின் சுயநலத்தால் அந்த திட்டம் தடுக்கப்பட்டது.
இந்த நிலையில் இங்குள்ள மக்களுக்கான சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதில் பல்வேறு அசௌகரியங்கள் எதிர்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த திட்டம் கிடைக்கப்பெறுவது எமது மக்களுக்கான வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. எமது பிரதேசம் தற்போது குடிநீர் பற்றாக்குறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் குடிநீர் கிடைப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இரணிமடு நீர் வழங்கல் திட்டம், ஆறுமுகம் திட்டம் என பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் அவை எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. இந்த நிலையில் ஆரோ பிளான் திட்டம் நமக்கு கிடைக்கப்பெற்றதானது ஒரு வரப்பிரசாதமாகவே நாம் கருதுகின்றோம். ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக ஜனாதிபதி அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோருக்கும் எமது மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் டெல்டா வைரஸினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் கேமந்த கேரத் தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை 68 பேர் டெல்டா திரிபு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். எனினும் இதனை விட அதிகளவான தொற்றாளர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடும் என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலை தொடருமானால் இலங்கையில் 4வது கோவிட்-19 நிலை ஆரம்பமாக கூடும் எனவும் அவர் மேலும் எச்சரித்திருக்கின்றார். மேலும் நாட்டு மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி தற்போதைய 3வது அலையை கட்டுப்படுத்த பொறுப்புடன் செயல்பட்டால் 4வது கோவிட் அலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே இலங்கையில் முதல் தடவையாக 5ஆம் தரத்திலும் பயிலும் மாணவனுக்கு டெல்டா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. களுத்துறை பேருவள பிரதேசத்தில் உள்ள மாணவனுக்கு இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் சுகாதார தரப்பினர் களமிறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை கோவிட்-19 வைரஸ் தொற்றிய 51 சிறுவர்கள் கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சிறுவர் நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். இந்த சிறுவர்களில் கோவிட்-19 தொற்றிய நிலையில் 12 பேர் நேற்றைய தினம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சிறுவர்களுக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்றும் நிலைமை அதிகரித்திருப்பதை காண முடிவதாகவும் சிறுவர்கள் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கப்படாத தரப்பினர் என்பதால் தற்போது சிறுவர்களை பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் எனவும் தீபால் பெரேரா மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு மேலும் 1.6 மில்லியன் சைனோபார்ம் தடுப்பூசிகள் நாளை மறுதினம் கிடைக்க இருப்பதாக கொழும்பில் இருக்கின்ற சீன தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது. அதுடன் குறித்த தடுப்பூசிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட இருப்பதாக அந்த தூதரகம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேற்று வரை 84,39,469 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 66,93,072 பேர் முதலாவது தடுப்பூசிகளை மாத்திரம் செலுத்திக் கொண்டவர்கள் எனவும் தொற்று நோயியல் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அத்துடன் 17,46,397 பேர் 2 தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டவர்கள் என அந்த பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலானோருக்கு சைனோபார்ம் தடுப்பூசிகளை செலுத்தப்பட்டிருக்கின்றது. இதன்படி 62,65,371 சைனோபார்ம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய 49,19,323 பேர் சைனோபார்ம் முதலாம் தடுப்பூசியையும் 13,46,048 பேர் சைனோபார்ம் இரண்டாம் தடுப்பூசியையும் பெற்றுக் கொண்டிருப்பதாக தொற்று நோயியல் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1,737 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாக இருக்கிறது. அவர்களில் 1,707 பேர் புத்தாண்டு கொத்தனையில் பதிவாகி இருப்பதுடன் 300 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களாவர். அதன் அடிப்படையில் இதுவரையிலான மொத்த கோவிட்-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2,94,850 உயர்வடைந்திருக்கிறது. இதேவேளை கோவிட்-19 தொற்றிலிருந்து மேலும் 957 பேர் நேற்று குணமடைந்திருக்கின்றார்கள். இதற்கமைய தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2,66,665 உயர்வடைந்திருக்கிறது. இதனிடையே நாட்டின் 10 மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன.
கொழும்பு, கம்பகா, களத்துறை, கண்டி, குருநாகல், ரத்தினபுரி, கேகாலை, மாத்தரை, காலி, கம்பாந்தோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கிறது. பருவப்பெயர்ச்சி மழையுடன் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள். இவற்றில் மேல் மாகாணத்திலேயே பெருமளவானோர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இவரிடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் 7 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பெரும்போகத்தின் போது சேதன பசலை பயன்படுத்தும் முறைமை தொடர்பில் அடுத்த மாதம் 1ஆம் வாரத்தில் அறிமுகப்படுத்த இருப்பதாக விவசாயத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. விவசாயத்துறை அமைச்சின் புதிய செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் உதித் கே ஜெயசிங்க இதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் பயிர் செய்கைகளுக்கு தற்போது பொட்டாசியம் மற்றும் நைட்ரஜன் பசலைகள் தேவையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தேவைக்கேற்ப அவற்றை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விவசாயத்துறை அமைச்சின் புதிய செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட செயலமர்வு ஒன்றினை நடத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கமைய குறித்த செயலமர்வு நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1 வாரத்தில் நடத்தப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலமர்வில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் குறித்து பல்வேறு தரப்பினரும் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமையினால் அந்த சட்டமூலம் தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை ஏற்படுத்துவதற்காகவே செயல் அமர்வு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் இந்தியாவில் தங்கியிருந்த 36 இளைஞர்கள் குறித்து இந்திய தேசிய புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக போலீசாருடன் மங்களூர் போலீசார் இணைந்து சுமார் 1 மாதமாக நடத்திய தேடலில் 38 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அவர்கள் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கனடாவுக்கு செல்ல தயாராக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக நபர் ஒருவருக்கு இலங்கை மதிப்பில் 10 லட்சம் ரூபாய் வீதம் கொடுத்து கனடா செல்ல முயன்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் மேலதிக விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு இந்திய தேசிய புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு கடந்த மார்ச் மாதம் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கின்றமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றமை இங்கு தெரிய வந்திருக்கிறது. கேபிட்டல் மகாராஜா கூட்டு நிறுவனங்களின் தலைவர் ஆர் ராஜ மகேந்திரன் இன்று காலை காலமானார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலே அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கும் வவுனியாவுக்கும் இடையிலான அலுவலக ஊழியர்கள் புகையிரதம் நாளை திங்கட்கிழமை தொடக்கம் ஆரம்பமாக இருக்கிறது. இதன்படி யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு செல்லும் அரச ஊழியர்கள் இந்த புகையிரதத்தில் பயணிக்க முடியும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறித்த புகையிரதம் யாழ் காங்கேசந்துறையிலிருந்து காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு 8 மணியளவில் வவுனியாவை சென்றடையும். அதேபோன்று மாலை 5 மணிக்கு வவுனியாவிலிருந்து புறப்பட்டு காங்கேசந்துறைக்கு இரவு 8 மணியளவில் சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது யாழ்ப்பாணத்துக்கும் வவுனியாவுக்கும் இடையிலான சகல புகையிரத நிறுத்தங்களிலும் குறித்த புகையிரதம் நிறுத்தப்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் குறித்த புகையிரதத்தில் சாதாரண பயணிகளும் பயணிக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியிலும் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலும் நாளை திங்கட்கிழமை முதல் முகக்கவசம் அணியாத மற்றும் முறையாக முகக்கவசம் அணியாத நபர்கள் தொடர்பில் போலீசார் விசேட கண்காணிப்புகளில் ஈடுபட இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கின்றார்.
தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்துக்குள் 149 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கமைய கடந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் முதல் இதுவரையில் 52,000 பேர் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 46,000க்கும் அதிகமானோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 6,000 பேருக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் நுழைய முற்பட்ட 4 பேரை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். கைதானவர்களில் ஒருவர் அல்லைப்பட்டியைச் சேர்ந்தவர் எனவும் ஏனைய 3 பேரும் இந்திய பிரஜைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 பரவலை கருத்தில் கொண்டு சந்தேக நபர்கள் காரைநகர் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தபால் திணைக்களத்தின் வருமானத்தை அதிகரிக்க புதிய திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. அதன் முதற்கட்டமாக வாகன இலக்க தகடுகளை தபால் ஊடாக விநியோகிக்க திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் கெகலிய ராம்புக்வெல தெரிவித்திருக்கின்றார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். உள்ளூர் செய்திகளில் நிறைவாக எதிர்வரும் நாட்களில் நாட்டை ஊடறுத்து பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இதற்கமைய மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை குறிப்பிட்டிருக்கிறது. பலத்த காற்று வீசும் சந்தர்ப்பங்களில் கடலானது கொந்தளிப்பாகவே காணப்படும். ஆகவே மீனவர்கள் இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியின் பார்வையோடு டிடிடிவியின் பிரதான செய்தி அறிக்கையும் நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.